குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். உலக இதய தினத்தை முன்னிட்டு கோவையில் விழிப்புணர்வு வாக்கத்தான் நடந்தது. கோவை தெற்கு எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வாக்கத்தானை துவக்கி வைத்து நடந்தார். அதன் பிறகு கூறியதாவது: இந்த வேர்ல்டு ஹார்ட் டேக்காக அபிராமி இன்ஸ்டிடியூஷன், ஹெரிட்டேஜ் ரோட்டரி கிளப் அண்ட் கார்டியாலஜி சொசைட்டி ஆஃப் கோயம்புத்தூர் இவங்க 3 பேரும் சேர்ந்து இன்னைக்கு காலையில ஒரு அவேர்னஸ் வாக்கத்தான் அப்படிங்கறத ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை சூழலில், வாழ்க்கை பழக்க வழக்கங்கள்ல அதிகமாக இதய நோயின் காரணமாக மக்கள் உயிரிழக்கிறார்கள். இந்த இதயத்தை பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்கிறதுக்காக நிறைய பழக்க வழக்கங்களை டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க. அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்னு சின்ன வயசுல இருந்து குழந்தைகளுக்கு மோட்டிவேட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால இந்த நிகழ்ச்சி. அதே போல தமிழ்நாட்டு அரசியல், ஏன்னா உங்களை ஐ டோன்ட் வாண்ட் டு டிசப்பாயிண்ட். தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை, அதுல என்னோட கருத்துக்களை கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க. நான் நிச்சயமா காலையில 11 மணிக்கு சந்திக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னால தமிழ்நாட்டு அரசியல்ல வாரிசு அரசியலையும் ஊழல் அரசியலையும் தாங்க வேண்டும் என்றால் இதயத்தை பலமாக வச்சிருக்கணுங்கிறதுக்காக காலையில இதயத்துக்காக இந்த நிகழ்ச்சியில கலந்திருக்கேன். ஒவ்வொரு வருடமும் ஒரு தீம் கொடுக்குறாங்க இந்த உலக இருதய நாளுக்கு. இந்த வருடம் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஃபார் ஆக்ஷன், அதாவது இருதயத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம எக்ஸசைஸ் என்று சொல்லக்கூடிய உடற்பயிற்சி, இது எல்லாமே நம்ம சொல்லிட்டே இருக்குமே வெளிய அதை செயல்படுத்த வேண்டும். ஹார்ட் ஃபார் ஆக்ஷன். அதை எப்படி செயல்படுத்துவது அப்படின்னா, முதல்ல உங்கள ஆரம்பிக்கணும். நீங்க உங்களுடைய இருதயத்தை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கை, அது உணவாக இருக்கட்டும். ஏன்னா பொதுவா நான் சொல்றது எல்லாருக்குமே எது சரி எது தப்புன்னு நல்லா தெரியும். அதனால தயவு செய்து உங்களுடைய உடலை, உணவை, மனதை நல்ல வழியாக செய்வதற்கு தினமும் ஒரு அரை மணி நேரம் நீங்க உங்களுக்காக செலவு பண்ணுங்க. அதை இந்த இருதய நாள் செய்தியாக எடுத்துக்கொள்ளுங்கள்.